Hi guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலை வச்சும் நம்மளோட ஜாக்பேட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எப்படி இன்ட்ராடேயில் அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இந்த எஜுகேஷ்னல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் இப்போ தான் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் இல்லை ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, அந்த அட்வான்ஸ் லெவலை வச்சு இந்த ஜாக்பேட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி எப்படி என்ட்ரி அக்யூரஸியாக எடுத்து நம்ம இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், எந்த ஒரு வேர்ல்டு நியூஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், எந்த ஒரு ஆப்ஷன் செயின், அப்புறம் எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ப்ரீமியம் கால்குலேஷன் எதுவுமே இதில் இருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இதை ஏன் நம்ம திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேங்களா, மார்க்கெட்டு ரொம்ப சிம்பிளாக பார்க்க கற்றுக்கணும், ரொம்ப சிம்பிளாக என்ட்ரி எடுத்துகிட்டு சிம்பிளாக வெளியே வர பார்த்துக்கணும். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதே அது அப்படி தான் பண்ணியிருக்கோம். இது ஏன் அப்படின்னா, நம்மளும் ஒரு ட்ரேடர் அப்படின்றதுனால ஒரு ட்ரேடரோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க, எப்படி ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க, எப்படி எமோஷன் ஆகுவாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இந்த மார்க்கெட்டில் இருக்கிறதுனால எல்லா A to Z நம்மளுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதனால் இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் அது மேலே போகும். கீழே வருதுனாலும் ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகுது கீழே போகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ப்ரீமியமில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஜாக்பேட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி ஆக்சுவலாக இதை நீங்களே கூட கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம கோர்ஸ் வீடியோ வாங்கினவங்க அட்வான்ஸ் லெவலில் வச்சு ஆக்சுவலாக இதை அவங்களே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, எங்களால் அது பண்ண முடியலன்றதுனால நம்மளே ரொம்ப சிம்பிளாக அந்த ஜாக்பேட் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி நம்மளே கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். அதனால் ஒரு ஸ்ட்ரக்சரில் இப்படி இருந்தால் பை, இப்படி இருந்தால் செல், அவ்வளோதான். அது அப்படி தான் போகும், அப்படி தான் வரும். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் செக் பண்ணாலும் அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் 10 ட்ரேடு ஒரே மாடலில் எடுக்கிறீங்க, ஒரு 4 ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சரை 2 ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் 7 ட்ரேடு 8 ட்ரேடு வின் பண்ணியே தீரும். நீங்கள் வேணால் அது கண்டினியூஸாக எமோஷன் இல்லாமல் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி தெளிவாக என்ட்ரி எடுத்து பாருங்கள், அது கண்டிப்பாக வின் ஆகும். ஓகேங்களா, இதனால தான் நம்ம இதை அடிக்கடி நம்ம சொல்கிறோம். நம்ம எதையும் பார்க்குறதில்ல, எந்த மீட்டிங் பாயிண்ட், எந்த ப்ரீமியம் கால்குலேஷன், சும்மா நம்ம வந்து தேவையில்லாத போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கக்கூடாது. ஓகேங்களா, அதெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு ஒன்றும் அதாவது எல்லாத்தையும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதில் 100% இருக்கா மட்டும் நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக அதுவும் 100% கிடையாது, அதுவும் 80% தான். அது நடக்காமையும் போகலாம் தான் அதை கற்றுக் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போது ஒரு நடக்குமா நடக்காதான்னு தெரியாதுன்ற ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளாக எடுக்கக்கூடிய, அதாவது எல்லா விஷயமும் உள்ளடக்கி நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மேலே போகிறது கீழே வர்றது ரேஞ்ச் மார்க்கெட்டாக வருது. ஓகேங்களா, அப்போது ஒரு மேலே போகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் மேலே போகுதுன்றத அதிகப்படியாக பல வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நம்ம பார்த்து இப்படி தான் பார்க்குறோம். இப்படி இருந்தால் இப்படி தான் அது மேலே போயே தீரப்போகுது, இந்த ஸ்ட்ரக்சரில் இப்படி தான் மேலே போகுதுன்றதை தெரிஞ்சு தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே நம்ம எதுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு அதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுக்கிறதுக்குள்ள மார்க்கெட்டே முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது ரொம்ப ஸ்பீடு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் போயிட்டு வந்துடும். அதுவும் இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு 75 ரூபா, 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்தாலே போதுமானது. சிம்பிளாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப அழகாக நம்ம க்ரியேட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம் கைஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், இது வேணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. தேவைப்பட்டால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்னும் மேலும் இதனுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 22,520 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே ஐக்கு கீழே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட்
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 520 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,520க்கு மேலே, அதாவது ஓப்பனுக்கு மேலே கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் மேலே 22,580 பக்கமாக இருந்தது. லோ பிரேக் ஆகலை, லோவில் டச் பண்ணி லோ பிரேக் பண்ணாமல் இங்கே நிற்கிது. ஓகேங்களா, இதிலே தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் யாரை எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அப்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 22,580 மார்க்கெட் இருக்கும்போது 22,550 22,500 கால் தான் இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான், 22,600 புட்டு 22,650 புட்டு. இதுதான் வந்து இந்த மணி. ஏன் இதை சொல்கிறோம், நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம், அதனால தான் அதை சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. அப்போது 22,550 அப்படின்றவனை நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தணும். ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஒரு ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவும், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்படி தான் அது ரியாலிட்டி. அப்படி தான் ஒரு ஓப்பன் ப்ரைஸை மார்க்கெட் தாண்டுதுனாலே ஒரு பாசிட்டிவ் தானே அது. ஓகேங்களா, ஓப்பன் ப்ரைஸே ஒரு ஓப்பன் ஆகிற விலையே ஒருத்தன் தாண்ட விற்க முடியாமல் கீழே வரான்னா அது நெகட்டிவ் தானே. அதனால் நீங்கள் அதை மாதிரி பேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, லோவை பிரேக் பண்ணலை மார்க்கெட். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம், லோவை பிரேக்கே பண்ணலை மார்க்கெட். ஓகேங்களா, ஓகே. அதனால தான் நம்ம காலை போய் சூஸ் பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் 22,550 காலோட சார்ட். ஓகேங்களா, நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன சினாரி இருக்கான், ஓப்பனுக்கு மேலே இருக்கான், லோ பிரேக் பண்ணல. சேம் கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணல. இவனும் 1/4 மணி நேரத்தில் ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கிறான். ஓகேங்களா, அதனால தான் இவனை எடுத்தோம். ஓகேங்களா, பாருங்கள், எக்ஸாக்டாக இவன் ஓப்பன் கிட்டே இருக்கிறான். ஓகேங்களா, லோ பிரேக் பண்ணல, ஓப்பன் கிட்டே இருக்கான். இப்போ இவன் ஓப்பனை தாண்டினவுன்னே எடுக்கணும். அப்போ நம்ம 150ன்றதுல ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் 15 மினிட்ஸில் இங்கே இருந்தது. அப்போது இவன் லோ தொட்டுட்டான். அதாவது புட் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் இவன் லோவை உடைக்கக்கூடாது, அதான் ரூலு. அதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ரொம்ப இன்டிப்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை சும்மா இதை நம்ம ஓவராலாக சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போது லோவில் டச் பண்ணி தான் இவன் நிற்கிறான், லோ பிரேக் பண்ணாமல் லோவில் இருக்கிறான். அப்போது புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணால் இவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாதுன்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம ஸ்ட்ராட்டஜி. அப்போ இவனை எப்படி எடுக்கலாம், இங்கே எந்த அட்வான்ஸ் லெவலும் இல்லைனா கூட இவனை எடுக்கலாம். ஆனால் நம்ம எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரைஸ் இருந்தாலும் அதை ஒரு லெவலாக வச்சு அதை தாண்டும் போது எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் எந்த லெவலுமே இல்லைனாலும் வந்த லோவை ஸ்டாப் லாஸை வச்சு கூட நம்ம எடுக்கலாம். இதுதான் அதனுடைய ரூல். ஓகேங்களா, அதாவது வந்த லோ இல்லைனா ஒரு லோ க்ரியேட் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் க்ரியேட் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் வந்தாலும் அந்த லோவை கூட வச்சு எடுக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அது மொத்தம் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்போ 150ன்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர் உங்களுக்கு தெரியும், ஓப்பன் ப்ரைஸ் தான் லெவலாக வச்சு நம்ம எடுக்கணுன்றது தெரியும். அப்போது மார்க்கெட் இங்கே இருக்குது, இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது உங்களுக்கு தெரியும். ஏன் இவன் பர்ஃபார்ம் பண்ணணும், மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணல, ரொம்ப முக்கியம். அது ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவ், கால் ஆப்ஷனும் சேம் லோவை பிரேக் பண்ணல, பாசிட்டிவ். ஓகேங்களா, புட் ஆப்ஷன் பாருங்கள், ஐ இங்கே இருக்குது, ஐக்கு நடுவில் இங்கே இருக்கிறான். இப்போ ஐயை உடைக்கிறதுக்கு இவன் வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று இவன் ஓப்பனை கீழே உடைக்கிறான், 1/4 மணி நேரத்தில் இவன் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கிறான். அப்போது இவன் கீழே இருந்தானா ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். அப்போ அந்த கால் ஆப்ஷன் தான் ஓப்பன் மேலே வரப்போகிறான்றதும் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஏன்னா இவன் இப்போ 1/4 மணி நேரத்தில் ஓப்பனை தாண்ட முடியல இவனால், அப்போது கால் ஆப்ஷன் தான் தாண்டணும். ஓகேங்களா, அப்போது தெளிவாக தெரியுது கால் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இன்னொன்று இவன் ஐயை உடைக்கல, மெயின் நம்ம ஸ்ட்ராட்டஜி அதுதான், ஐயை உடைக்கல. அப்போது அவன் லோவை உடைக்கக்கூடாது, லோ கிட்டே இருக்கிறான், ஓப்பன் பக்கத்தில் இருக்கான். ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கான், இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஓப்பனுக்கு மேலே போய் ஆகணும். அப்போது எல்லாமே கரெக்டாக இன்க்ளூடிங் ஆகுது. மார்க்கெட்டும் அதாவது ஸ்பாட் மார்க்கெட்டும் நம்மளோட ப்ரீமியம் சேம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, லோ பிரேக் பண்ணாமல். ஓகேங்களா, அப்போ இவன் ஓப்பனுக்கு மேலே போகிறான் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட், லோவில் வந்தாலும் அது இன்சைட் மார்க்கெட்டு. புட் ஆப்ஷனும் இன்சைடு, 2 பேரும் இன்சைடில் இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி லோவை பிரேக் பண்ணுவான், பண்ணக்கூடாதுல்ல. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அப்போது இவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது, அப்போ இவன் தான் மேலே போய் ஆகணும். அப்போ இவன் பக்கத்தில் இருக்கிற லெவல் இவன் ஓப்பன் ப்ரைஸ், இதை தாண்டும் போது எடுக்க போகிறோம். 150ன்ற லெவலில் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 190 வரைக்கும் போச்சு, ஒரு 40 பாயிண்ட், அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு கேண்டிலே 15 பாயிண்ட் போயிட்டான் அவன். 150 அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே 15 பாயிண்ட் போயிட்டான் அவன். ஓகேங்களா, அடுத்த 15 பாயிண்ட் அதுக்கப்புறம் போயிட்டான் 180. ஓகேங்களா, அதாவது எப்போவுமே நம்ம 15 பாயிண்டில் கட் பண்ணிட்டு ஒரு லாட்டை நம்ம எங்கே எடுக்கிறோமோ அங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும், அடுத்த 15 பாயிண்டில் கட் பண்ணிடணும். இதுதான் நம்ம ரூல்.
ஓகேங்களா? அப்போது இது 2 கேண்டிலில் நீங்கள் எடுத்த 2 கேண்டிலில் டார்கெட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 10 நிமிஷத்தில் டார்கெட் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஓகே. நம்ம எப்போதுமே நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணுறதோ, அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஹோல்டு பண்ணுறதோ, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆனாலும் கவலையே படக்கூடாது. நம்மளுக்கு தேவை அந்த 15 பாயிண்ட் 30 பாயிண்ட் டார்கெட் இருந்தால் அதோட ஒரே ஒரு வாட்டி ட்ரேட் பண்ணணும். ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். அதோட வேடிக்கை தான் பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? என்ன தான் அக்யூரஸியாக இருந்தாலும் 2 லாட்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 2 லாட் ட்ரேட் போக வைக்கக்கூடாது. அது உங்களோட மணி மேனேஜ்மெண்ட், உங்களோட இதை பொறுத்து. நீங்கள் 2 வாட்டி ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? அப்படி தான் ஒரு லாட்னா 1 லாட் தான், 2 லாட்னா 2 தான். அது செகண்ட் ஹாஃப் நான் 2 லாட் அடிக்கிற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? நீங்கள் தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? எப்படி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இல்லை 1 லாட்டில் தான் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை மீறவே கூடாது ரூலை. ஓகேங்களா? கரெக்டாக இவன் டார்கெட்டு அடிச்சிட்டான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஓப்பன் ப்ரைஸை தாண்டி மேலே போனானோ அந்த ஓப்பன் ப்ரைஸை கீழே உடச்சிட்டான். இன்னொன்று, இவன் மெயின் முக்கியமான காரணம் ஐயை பிரேக் பண்ணலை. ஐயை பிரேக் பண்ணாமே ஓப்பனை கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவன் ஒரு 12 மணிக்கு கீழே உடச்சிட்டு அங்கேயே சஸ்டெயின் ஆகிக்குது. ஓப்பனை தாண்ட முடியாமல் ஒரு 12:30 1 மணி வரைக்கும் அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஓப்பனை உடைச்சாலே முடிஞ்சது கதை. இன்னொன்று, ஐயை உடைக்கல இவன். ஐயை உடைக்கல, ஓப்பனை கீழே உடச்சிட்டான். அப்போது நெகட்டிவ் ஆகிட்டான் இவன். ஓகேங்களா? எந்த லெவலை தாண்டி மேலே போனாலும் அந்த லெவலை கீழே உடைச்சாலே முடிஞ்சது கதை. இன்னொன்று, ஓப்பனை கீழே உடைக்கக்கூடாது. அப்போது அந்த இடத்துல டிமாண்ட் இருந்து திருப்பியும் டிமாண்ட் இல்லாத கீழே வந்துட்டான்னு அர்த்தம் அந்த இடத்துல சைக்காலஜிக்காக. ஓகேங்களா? ஓகே. அப்போது ஒரு மணி போல் இவன் ஓப்பனை உடச்சி ஐயையும் உடைக்காமல் வீக் ஆகிட்டான். அப்போது அந்த இடத்துல திருப்பியும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் அந்த இடத்துல இருக்க இந்த மணி 22,600 புட்டு. ஓகேங்களா? 22,600 புட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்போது கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கல, மார்க்கெட்டும் ஐயை உடச்சி திருப்பி கீழே உள்ளே வந்துருச்சு 12 மணிக்கெலாம். ஓகேங்களா? அப்போது ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இருக்குது. அதாவது ப்ரீமியமும் ஐயை உடைக்கல, மார்க்கெட்டும் ஐயை 11 மணிக்கெலாம் உடைக்க முடியாமல் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அவன் லோவுக்கு கீழே இருந்தாலோ லோ பக்கத்தில் இருந்தாலோ உள்ளே வந்துடுவான் அப்படின்றதான் அர்த்தம். எத்தனை மணிக்கு ப்ரீமியம் வந்து ஓப்பனை உடைச்சிது? 12:30 மணி போல். நல்லா பாருங்கள், 12:30 மணிக்கெலாம் இவன் எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். எக்ஸாக்ட் இவன் எஸ்டர்டே லோ பக்கத்தில் இருக்கிறான். எஸ்டர்டே லோ பக்கமாக இருக்கிறான். கரெக்டாக 1 மணிக்கு பாருங்கள், எஸ்டர்டே லோவில் தான் இருக்கிறான். உள்ளே வந்துட்டான் அவன். உள்ளே வந்து அதிலே தான் சஸ்டெயின் ஆகிறான். ஓகேங்களா? ப்ரீமியம் எத்தனை மணிக்கு ஓப்பனை கீழே உடைக்கிறான்? 12:30 மணிக்கு உடச்சி 1 மணி வரைக்கும் அதிலே சஸ்டெயின் ஆகி மேலே உடைக்க முடியாமல் கீழே உடச்சிட்டான் கால் ஆப்ஷன். அப்போது அவன் டோட்டலாக வீக்கு. அப்போது இவன் மேலே, அவன் ஓப்பனை கீழே உடைச்சா இவன் ஓப்பன் உள்ள வரணும். ஒருத்தன் தான் ஓப்பன் மேலே இருப்பான் எப்போதுமே வீக்லி டேஸில். எக்ஸ்பைரியில் தான் 2 பேருமே ஓப்பன் கீழே இருப்பானுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு என்ட்ரி எடுக்க ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும் ஒருத்தன் ஓப்பன் கீழே இருந்தால் ஓப்பன் மேலே வந்துடுவான் அப்படின்ட்டு தெரியும். இன்னொன்று, நம்ம ஸ்ட்ராட்டஜி அதில் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அவன் ஐயா உடைக்காதனால இவன் லோ உடைக்கக்கூடாது. இவன் லோ பக்கத்தில் கரெக்டாக இருக்கிறான். ஓப்பனுக்கு கீழே அவன் வந்ததுனால இவனை எடுக்கிறோம் நம்ம. எஸ்டர்டே லோவை ஒரு லெவலாக வச்சு இங்கே எடுக்கிறோம். 18-20 எடுத்தால் கூட 15 பாயிண்ட்னா 105 தான் ஸ்டாப் லாஸ். இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் கிட்ட வரவே இல்லை மார்க்கெட். இல்லைன்னா இதுதான் இந்த வந்த 3 பாட்டம் கொடுத்துருக்கான். ரொம்ப அதிகமாகிடும் ஸ்டாப் லாஸ். நீங்கள் இங்கே 115 எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இல்லை 120 எடுக்கிறீங்க அப்படின்னா 100 ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா 20 பாயிண்ட்டு. வந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் 100 பரவாயில்லன்னா வச்சுக்கலாம். ஒரு டைம் 20 பாயிண்ட் வைக்கிற மாதிரியும் வரும். அது இந்த மாதிரி லோலாம் கொடுத்தானா வச்சு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போது இந்த இடத்துல நீங்கள் 120 எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த 2 கேண்டில் 150 போயிட்டான். 30 பாயிண்ட். ஒரு செகண்ட் தான், கண்ணை மூடி திறகுதுல 2 கேண்டில் மேலே போயிட்டான். ஓகேங்களா? இவன் எது வரைக்கும் போவானா, இவனை எஸ்டர்டே வரைக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான் எப்போதுமே. 2 பேரில் எவனா ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணிட்டான். இங்கே வந்து ஏன் நிற்கிதுன்னா இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன், மேக்ஸிமம் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ஓப்பன் வரைக்கும் போவான். 152 153 இவன் வந்து. ஓகேங்க, கரெக்டாக அங்கே போய் நிற்கிறான் பாருங்கள். இவன் ஓப்பனை உடைப்பானான்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இவன் ஓப்பனுக்கு மேலே போகணும். ஏன்? கால் ஆப்ஷன் ஓப்பன் கீழே வந்துட்டு எஸ்டர்டே லோவையும் கட் பண்ணிட்டான். அப்போது எஸ்டர்டே லோவை கால் ஆப்ஷன் கட் பண்ணி ஓப்பனுக்கு கீழே வந்தால் இவன் வந்து ஓப்பனுக்கு மேலே போய் எஸ்டர்டே ஐ வரைக்கும் போகணும். கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை கட் பண்ணால் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐ வரைக்கும் போகணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? கரெக்டாக போயிட்டான் பாருங்கள் எஸ்டர்டே ஐ வரைக்கும்.
எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன், மீட்டிங் பாயிண்ட்டு, இவன் இவ்வளோ ரேட் இருந்தால் அவன் அவ்வளோ ரேட் இருக்கணும், அவனும் ஒரே ரேட் இருக்கணும், எதனா இதில் நம்ம சொல்லியிருக்கோமா? இல்லை ஆப்ஷன் செயின், இது பாசிட்டிவாக இருக்குது, இது நெகட்டிவாக இருக்குது, காமா டீக்கா ஏதாச்சும் ஒன்று நம்ம சொல்லியிருக்கோமா? எதுவுமே கிடையாது. சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? இதை நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஆப்ஷனில் இந்த நிஃப்டியில் மட்டும் கிடையாது, எந்த மார்க்கெட் ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணி 90% இதில் வின் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி குறிப்பிட்ட 2 ஸ்ட்ரக்சர் 2 ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணாலும், இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு கூட பண்ணலாம். இதில் 4 ஸ்ட்ரக்சர் வரும். அந்த 4 ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லியிருப்போம். இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சரை வாரத்தில் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணாலே 30 பாயிண்ட்டில் நீங்கள் கணக்கு போட்டுங்களேன். ஒரு 10 பாயிண்ட்டுக்கு 750 ரூபா, அப்போ 30 பாயிண்ட்டு எவ்வளோ ஆகுது? அசால்ட்டாக போயிடலாம். 20 பாயிண்ட்டே வச்சிங்க, நான் ரொம்ப கம்மியாகவே சொல்கிறேன், 1500 வருது. ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக 10 ட்ரேட்டில் 8 ட்ரேட் 9 ட்ரேட் அழகாக டார்கெட் கொடுக்குறான், அது கொடுத்துட்டு தான் அவன் ரிட்டர்ன் ஆகிறான் அப்படின்னா, அதில் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு லாட்டுக்கு 1500 ரூபானா ஒரு வாரத்துக்கு நான் ஒரு ட்ரேட் பண்ணுறேன்ப்பா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கினீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் 4 ட்ரேடு கணக்கு போடுங்க, 6000 ரூபா. உங்களோட கேபிட்டலே வந்து பார்த்திங்கன்னா 20000 ரூபா தான் இருக்கும். மினிமம் 15000 ரூபா போட்டால் தான் பண்ண முடியும் இப்போ இருக்கிற ஆப்ஷன் இதுக்கு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 75 ரூபான்னும் போது 200 பாயிண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 15000 ரூபா வேணும். அப்போ ஒரு லாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 15000 ரூபா வேணும் கண்டிப்பாக. மேக்ஸிமம் 150 ரூபா 200 தான் இருக்கும் ப்ரைஸு. ஆனால் 200 ப்ரைஸ் அந்த ரேட்டில் இருக்கிற அந்த ப்ரீமியம் காசை நீங்கள் வச்சுருக்கணும். 200 வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 20000 ரூபான்றது அதிகம் தான். 15000 வச்சே ஒரு லாட்டில் பண்ணிங்கனாலே 6000 ரூபா. அப்போ பாதி 50-50 ப்ராஃபிட். எந்த ஒரு இதுலனா கிடைக்குமா அந்த மாதிரி? அப்போது கன்சிஸ்டண்டாக இதை பண்ணணும்னா, இதை கரெக்டாக நீங்கள் தெளிவாக ஒரு 3 மாதம் 4 மாதம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மணி போட்டு, அதுக்கேற்ற மாதிரி அழகாக லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி 2 லாட்டோ 3 லாட்டோ போட்டு அழகாக ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அடிக்குதா அன்றைக்கி? ஓகே, ஸ்டாப் லாஸ் 10 ட்ரேடில் எனக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆகும், பிரச்சனையே கிடையாது. நான் எடுக்கிற ஸ்ட்ரக்சரில் ஒரு ட்ரேட் அது எப்போ ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அடிச்சதுன்னா கண்ணை மூடின்னு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு 15 பாயிண்ட்டை கொடுத்துட்டு அதோட மூடி வச்சுட்டு மறுநாள் ட்ரேட். ஏன்னா டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில். அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சொல்கிறது இதுதான். எதையும் பார்க்காதீங்க, சிம்பிளாக இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். எல்லோரும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயுமே போகாது, அதே அங்கே எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கே தான் இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் தான் காணாமல் போயிடுவீங்க. எதனாலனா நம்ம பண்ணுற தப்பால் எமோஷன், டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, யூடியூப்பில் எவனா ஒருத்தன் எதனா ஒன்று சொல்கிறத வச்சு ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதாவது எது நம்மளுக்கு கண்ணெதிர்க்க நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் உண்மையே. ஏதோ ஒன்று பார்க்குறது, எவனோ ஒருத்தர் சொல்லித்தரதுனா அவனுக்கு அது செட் ஆகும். ஓகேங்களா? ஏதோ மீட்டிங் ஆகுது, இதாகுது அதாகுதுன்னு சொல்கிறதுலாம் அவங்களுக்கு செட் ஆகும், உங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் கண்ணெதிர்க்க இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், இது யார் பார்த்தாலும் செட் ஆகும். இப்படி இருந்தால் இப்படி போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் உண்மையே. ஓகேங்களா? கண்ணெதிர்க்க நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சரில் மூவ் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிட்டீங்களே, இதோட இந்த ட்ரேடு எத்தனை கிடைக்குதுன்னு பாருங்கள். ஒரு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு 20 ட்ரேடில் 10 ட்ரேட் 15 ட்ரேட் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ஒரு நாள் என்ட்ரி சக்ஸஸை தெளிவாக ஃபைலரும் எழுதி வைக்கணும். சக்ஸஸையும் ஃபோட்டோ பிடிச்சி எழுதி வச்சா தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. அப்போது இதில் எவ்வளோ வின்னிங் ரேஷியோ இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஏதோ ஏனோ தானே நம்ம பண்ணிகிட்டு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் இதில் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணி வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இவ்வளோ தூரம் நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லோரும் வின் பண்ணணும். ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ஒரு சிம்பிளாக அழகாக ட்ரேட் பண்ணி பக்காவாக ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணுன்ட்டு தான் இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த கோர்ஸ் வாங்கணும், இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ கைஸ்.